ஈஸியான ரசம் ரெசிபி பார்க்கலாங்களா? இன்னைக்கு எங்க வீட்ல ரசமும் காலிஃப்ளவர் 65 தாங்க. காலிஃப்ளவர வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில அரிசி மாவும், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆச்சி 65 மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல பூண்டு, சீரகம், மிளகு, தனியா, காஞ்ச மிளகாய் இத அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளியும் எத்தனை தக்காளி போடுறீங்களோ அத்தனை தக்காளியுமே ஒண்ணும் பாதியுமா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துல அரைச்சு வச்சிருந்த தக்காளி, புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கையாலேயே வச்சு கரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சிருந்த பொடியை போட்டு சிம்மாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தாங்க கருகாமல் இருக்கும். நம்மளோட அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த விழுதியும் இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முக்கியமாக இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரசம் நல்லா 4 கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து தட்டு போட்டு உடனே மூடிடுங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் ரெடிங்க. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். டிஃபனுக்கு தோசை, கார சட்னி. நம்மளோட விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.